அதில் மட்டும் இது மட்டும் போட மாட்டாங்க, சால் போடுவாங்க, துவரை, உளுந்து, இது மாதிரியான விஷயங்கள் போடுவாங்க. மானாவாரி பயிர் ஏன்னா 6 மாதம் சும்மா இருக்குது, 6 மாதம் எல்லாமே இருக்குது. ஒரு மானம் பார்த்த பூமி. இப்போ தண்ணியினுடைய ஒரு நெல்லுக்கான அந்த நெல்லை பற்றி நான் குறைச்சி மதிப்பிடலை. ஒரு நெல்லுக்குள்ளே மறைநீர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழம் இருக்குன்னா ஒரு பழத்துக்குள்ளே மறைநீர் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 1500 லிட்டர் தண்ணி, 2000 லிட்டர் தண்ணி உள்ளே இருக்குது, ஒரு நெல்லுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, ஒரு கிலோ நெல்லுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வரகுல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 900 ml மேலே மழைக்கு மேலே தாட்டியிருக்காரு. இருக்குமாங்கய்யா? நம்முடைய ஆண்டு மழை நீரே எவ்வளவு? 900 மீட்டர் மழை தண்ணி. மழை தண்ணியிலே விளையிற அற்புதமான பயிர். இதை விட என்ன வேணும்? அப்போ அந்த விவசாயிகள் அந்த இதை பாதுகாக்கிற நடவடிக்கையில் இருக்கிறதுனால நாங்கள் அந்த வரகை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இதாக இருக்குது. அடுத்து நம்ம 8 நாளி கத்திரி, 8 நாளி புதூர் கத்திரி. அதுதான் நேற்று ஒரு சொல்ல வேண்டாம், பக்கத்து ஒரு புதூர் ஏன் சேர்க்கலன்னு. கத்திரிக்காய் வழுதுணைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். வழுதுணைன்னு பல பேர்கள் இருக்குது. அப்போ இந்த 8 நாளின்ற இடத்துக்கும் காரைக்கேணின்ற ஒரு இடத்துக்கும் நீங்கள் சரியாக அளவிட்டு பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர். சரியாங்கய்யா? சரிதானா? இந்த பக்கம் அப்படியே அந்த 8 நாளிலிருந்து அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி காரியப்பட்டி அந்த ரூட் போனோம்னா அங்கே ஆவியூரை தாண்டி ஒரு கத்திரிக்காய் பேரில் கண்டிப்பாக ஒரு ஊர் இருக்குது. இருக்கா சரவணன்? கத்திரிக்காய் பேரில் ஒரு ஊர் இருக்கா? இருக்கு. அப்போ கத்திரிக்காய்னு ஒரு பேர், ஒரு ஊரை வச்சு ஒரு ஊர் இருக்குது. இப்போ தமிழகம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த விஷயம் இருக்குது. அப்போ கத்திரிக்காய்க்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அடிப்படையில் 8 நாளி. இப்போ இந்த 8 நாளி ஊரை பற்றி என்னால் மணிக்கணங்களோட பேச முடியும். என்னது காரணம்னா அவங்களுடைய கட்டமைப்பு பாருங்கள். ஒரு 20 குடும்பம் இருப்பாங்க. அந்த 20 குடும்பமுமே நேரடி வணிகத்தில் இருக்கிறாங்க, நேரோடு மக்களோடு இருக்காங்க. நேற்று ஒரு விவசாயி போய் பார்த்தேன். நான் இப்போ கடையெல்லாம் போடுறதில்ல சகோதரா, நானே எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, நான் போய் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு அமேசான் மாதிரி அங்கங்கே போய் என்ன செய்கிறாங்க, கொடுத்துருவோம். எங்களுக்கு நான் கடை போடுற வேலையே இல்லை. இங்கே நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய என்ன செய்யணும்னா, ஒரு கிராமத்து பொருளாதாரம் என்பது ரொம்ப நேரம், ஒரு கிராமத்து பொருளாதாரம் என்பது கிராமத்தில் தான் இருக்கணும். நகரம் தான் கிராமத்தை நோக்கி போகணும். கிராமத்தை நகரத்தில் காலையில் ஒரு புக் பண்ணி அம்மாள் சொல்லுவார் அருமையாக ஒரு